பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் நாம் வேத வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலங்களிலே, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டும். உலகத்தில் நடக்கிற கொடிய சம்பவங்களை பார்க்கும்போது இது ஆண்டவராகிய தேவன் முன்பதாகவே பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை நாம் உணர வேண்டும். பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஒவ்வொரு மனிதனும் அந்த கொடிய காலம் வரும் என்கிறதை அறிய வேண்டும் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. இங்கே அடுத்து வசனத்தில் வாசிக்கும்போது இப்படி சொல்லுகிறது, எப்படி எனில், எப்படி தான் அந்த கொடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வேத வசனம் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். பாருங்க, மனிதர்கள் தற்பிரியராய் தங்களையே பிரியப்படுத்தி கொள்ளுகிறவர்களாகி இருப்பார்கள். கடைசி காலங்களிலே தங்களை பிரியப்படுத்துகிற மனிதர்கள்தான் அநேகர் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல எந்த ஒரு மிருகத்தை குறித்தும் சொல்லப்படவில்லை, எந்த ஒரு விருட்சத்தை குறித்தும் சொல்லப்படவில்லை, இல்லையா? எந்த ஒரு இயற்கைக்குரிய காரியங்கள் அல்லது வேறு ஏதோ ஒன்று தங்களை பிரியப்படுத்தும் என்று சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லுகிறதான வார்த்தை எப்படி எனில் மனுஷர்கள், மிருகங்கள் அல்ல, மனிதர்கள் தற்பிரியராயும் தங்களையே பிரியப்படுத்துகிற அல்லது தங்களை உயர்த்துகிற அல்லது தங்களையே தாங்களே கனப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள, இந்த கொடிய காலத்திலே வந்துவிடும். ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மனிதர்கள் தற்பிரியராக மாறிவிட்டார்கள். தற்பிரியராக தங்களையே பிரியப்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் மாறிவிட்டார்கள். அது எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது. அடுத்து பாருங்க, அடுத்து இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, தற்பிரியராயும் பணப்பிரியராயும். அடுத்து பணப்பிரியர்கள், பணத்தின் மீது அதிகமாய் ஆவல் வைத்திருக்கிறவர்கள், பணம் பணம் என்று சொல்லி பணத்தை சேர்க்கிற ஒரு பெரிய கூட்டம் உண்டாகுமாம் கடைசி காலத்தில். அன்றைக்கெல்லாம் யோசித்து பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பெரிய பணக்காரர்கள் இருந்திருப்பார்களா? ஆனால் இன்றைக்கு பாருங்க, பணம் 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 என்று சொல்லி பணத்துக்கு பின்னாடியே போகிற மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இது என்ன தெரியுமா? கடைசி காலம். பாருங்க, மனிதர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள். இன்னைக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்று சொல்லிதான் மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு யாரை அழித்தாவது, யாரை கொன்றாவது, யாரை வீணாக்கியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும். அதுவும் கூடுதலாக ஏழை மக்களை ஒடுக்கி பணங்களை அநேகர் சம்பாதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
இது கடைசி காலம். அடுத்து பணப்பிரியர்கள். அடுத்து பாருங்க, வீம்புக்காரர்கள் வீம்புக்காகவே வாழ்வார்கள், வீம்பான காரியங்களை செய்வார்கள், வீம்புக்காரர்களாயும். அடுத்து பாருங்க, அகந்தை உள்ளவர்களாயும். வீம்புக்காரர்கள் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் நன்றி அறிதல் இல்லாதவர்களுமாய் பரிசுத்தம் இல்லாதவர்களுமாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கே இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார் பாருங்க. வீம்புக்காரர்கள், அடுத்து அகந்தை உள்ளவர்கள், அடுத்து தூஷிக்கிறவர்கள், அடுத்து தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இந்த வார்த்தையை கவனிங்க. தாய் தகப்பன்மார்களுக்கு இன்றைக்கு உள்ள பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தாய் தகப்பன்மார்களுக்கு ஒருவேளை 100 பிள்ளைகள் இருப்பார்கள்னா அதில் 2 பிள்ளைகளோ 1 பிள்ளைகளோ பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படிவார்கள். ஆனால் மிச்சம் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும், அந்த 98 பிள்ளைகளும் தாய் தகப்பன்மார்களுக்கு என்ன செய்கிறதில்ல? கீழ்ப்படுகிறதில்லை. ஏப்பா இப்படி நடக்குன்னு சொல்லி நம்ம கேட்போம். இதுதான் கடைசி காலம். அதனால தான் இப்படிப்பட்ட கொடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நன்றி அறிதல் இல்லாதவர்களாகி. நன்றி அறிதல் இல்லை. நீங்கள் இன்றைக்கி எந்த மனிதர்களுக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும் அந்த மனிதர்களுக்கு நன்றி என்கிறது இருக்காது. இது கடைசி காலம். ஒருவேளை தகப்பன் பிள்ளைகளுக்காக உழைத்து கஷ்டப்பட்டு அநேக நன்மைகளை செய்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் மேலே நன்றி இல்லை. தகப்பனுடைய சொத்தை எல்லாம் பிள்ளைகள் மேலேயே எழுதி வச்சா கூட தகப்பன் மேலே அவர்களுக்கு நன்றி அறிதல் இல்லை. கடைசி நேரத்தில் தகப்பனை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டு விடுகிறார்கள். தகப்பனை கவனிக்கிறதில்லை, தகப்பனுக்கு சரியான ஆகாரங்கள் கொடுக்கறதில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது கொடிய காலம். இதுதான் கடைசி காலமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களுமாய். பரிசுத்த வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கும் பரிசுத்தமான வாழ்க்கை இல்லை. ஒருவேளை சரீரத்தை சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளலாம், சரீரத்தை சுத்திகரிக்கலாம், தன்னுடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, பரிசுத்தமாய் நடக்கிறதில்லை, பரிசுத்தமான ஜீவிதம் இல்லை. சில ஆலயங்களில் இல்லை, வீடுகளில் இல்லை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பரிசுத்தம், ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த பயபக்தி இருக்கிறதா என்று சொல்லி கேட்டிங்கன்னா அது இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்லை. அநேகருக்குள் பரிசுத்தம் இருக்கிறது. ஆனால் இது நீங்கள் பார்க்கும்போது ஐயோ பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது கடைசி நாட்கள். கடைசி நாட்களிலே ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தான் வாழுவார்கள், அசுத்தத்தை நோக்கி தான் ஓடுவார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அகந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் பணப்பிரியர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் தற்பிரியராக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் வீம்புக்காரர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய். சுபாவத்தில் என்ன இருக்கதான்? அன்பு இருக்காது. பார்க்கும்போது அன்பு இருக்கிறதை போல அவர்கள் நடிப்பார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள் அன்பு இருக்காது. அதாவது முன்பல்லால் நல்லா பார்த்தோன்னா பரவாயில்ல நல்லா இருக்கிறியா அப்படின்னு ஒரு வேளை சிரிக்கலாம், ஆனால் உள்ளத்துக்குள்ளே அவர்களுக்கு அன்பு இல்லை.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. இந்த உள்ளத்து சுபாவத்தில் அன்புள்ளவர்களாக இருந்தால்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்தரிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இணங்காதவர்களுமாய். இணங்காதவர்கள் ஆண்டவருடைய காரியங்களில் இணங்க மாட்டார்கள். பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் இல்லை, பிள்ளைகள் தகப்பனுக்குள்ள இணக்கம் இல்லை. இப்படி ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இணங்காதவர்கள், எதுக்குமே இணங்காத ஒரு கூட்டம் ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே பாருங்க, இப்போ நாம் ஆண்டவருக்குள்ள இணங்கி ஆண்டவருக்காக வாழ்ந்தோம் என்றால் தான் நம்முடைய ஆத்துமாவை நாம் காக்க முடியும். அடுத்து பாருங்க, அவதூறு செய்கிறவர்களுமாய். அவதூறு பண்ணுகிறவர்கள், அவதூறுவான காரியங்களை செய்கிற மக்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த அவதூறான காரியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பினால்தான் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் காப்பாற்ற முடியும். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம், இச்சை அடக்கம் இல்லாதவர்களுமாய். இச்சை அடக்கம் இல்லாத ஜனங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இச்சைகளை நிவர்த்தி செய்வதற்காக சகோதரி என்று பார்க்கவில்லை, தாய் என்று பார்க்கவில்லை, ஸ்தோத்திரம், முதியவர்கள் என்று பார்க்கவில்லை, சிறு பிள்ளை என்று பார்க்கவில்லை. இப்படி பலவிதமாய் தங்களுடைய இச்சைகளை தீர்ப்பதற்காக அநேக ஜனங்கள் கொடூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய். அடுத்து கொடுமை உள்ளவர்களாய். கொடுமையாக வாழ்கிறான் அன்றைக்கி மனுஷன். உலகத்தில் மிருகத்தை பார்த்தா கூட பயம் இல்லைங்க, மனிதர்களை பார்த்தால் பயம். பாருங்கள், கொடுமையாய் அடித்து கொண்டு விடுகிறார்கள் இல்லையா? கொடுமையாய் வெட்டி கொண்டு விடுகிறார்கள். எப்படிப்பட்டதான கொடூரமான சம்பவங்கள் உலகத்தில் நடக்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயோயோ இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்ல நினைக்காம, இது கடைசி காலத்தில், கொடிய காலத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அறியணும். அப்போ இந்த கொடிய காலங்கள் வரும்போது ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். அடுத்து பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுது, நல்லோரை பகைக்கிறவர்களுமாய். நல்லவர்களை உண்மையாய் வாழணும், ஆண்டவருக்காக வாழணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழணும், அல்லனா பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவர்களை உலகமே பகைக்கலாம். இன்றைக்கு நல்லவர்களுக்கு சொல்லுவாங்க இல்லையா, நல்லவருக்கு ஏதுங்க காலம், நல்லவர்களை பகைக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நல்லவர்களை பகைக்கிற காலம் வரும்போதே நீங்கள் யோசித்துக்கிடணும், இது கொடிய காலம், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைப்பார்கள். அவர்கள் குடிக்கக்கூடாது, அவர்கள் கஞ்சா அடிக்கக்கூடாது, அவர்கள் சூதாடக்கூடாது, அவர்கள் விபச்சாரம் வேசித்தனங்கள் செய்யக்கூடாது, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தான் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நினைப்பார்கள். அதற்காகத்தான் அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவதற்காகத்தான் அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பி ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்தவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் நல்லவர்களை இன்றைக்கு இந்த உலகம் என்ன செய்கிறது? பகைத்து விடுகிறது. தயவு செய்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உலகம் நல்லவர்களை பகைக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி யோசிக்கணும். அடுத்து பாருங்க, துரோகிகளுமாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பலவிதமான துரோக செயல்கள் செய்கிற மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஒருவேளை உண்ட வீட்டுக்கு துரோகம் செய்கிறவர்கள், வளர்த்தவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், தாய் தகப்பன்மார்களுக்கு துரோகம் செய்கிறவர்கள், மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், அல்லது கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், அல்லது பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், அல்லது உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாத்தியாராக இருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், ஊழியக்காரர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் இல்லையா? இப்படி பலவிதமான துரோகிகள்
துரோகமான காரியங்களை செய்கிற மனிதர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் பெருகிவிட்டார்கள். அப்போ நீங்கள் யோசிக்கணும், ஸ்தோத்திரம், துரோகிகள் பெருகுகிறார்களே, ஐயோ துரோகிகள் பெருகிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதுங்க. இது கடைசி காலம், இது கொடிய காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அடுத்து பாருங்க, ஸ்தோத்திரம், துணிகரம் உள்ளவர்களுமாய். பாருங்க, துணிகரம். முன்னாடியெல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எத்தனையோ சட்டங்கள் மிகவும் வலுவாக கடுமைப்படுத்தினாலும் துணிகரமாய் சில காரியத்தை செய்கிறார்கள். துணிகரம் உள்ளவர்கள் துணிகரமாக பாவம் செய்கிறான், துணிகரமாக, ஸ்தோத்திரம், ஒவ்வொரு விஷயத்தை செய்யும்போது துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் யோசிக்கணும், இந்த துணிகரமான செயல்களை செய்கிறார்களே, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறான், அதனால தான் இவன் துணிகரமாக பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து பாருங்க, இருமாப்புள்ளவர்களாய். இருமாப்பு, ஒரு கர்வம் உள்ளவர்களாய், எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கணும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு இருமாப்புள்ளவர்களாய். அடுத்து பாருங்க, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று நினைக்காமல் சுகபோகமாய் நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்தால் போதும். தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார், தேவனுடைய திட்டம் நம்மை குறித்து என்ன, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து என்ன இருக்கிறது என்று இன்றைக்கு சிந்திப்பதற்கு ஜனங்களுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் என்ன செய்கிறாங்க பாருங்க, தேவ பிரியராக இருந்தால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் இங்கே சுகபோக பிரியராயும். எப்படி? சுகமாக வாழணும், சுகமாக இருக்கணும். சோத்திரம். நடந்து திரிந்து ஊழியம் செய்த காலங்கள் போய்விட்டது இல்லையா? கைப்பிரதி ஊழியங்கள் செய்த காலங்கள் போய்விட்டது. முழங்காலில் நின்று திறப்பில் நின்று ஜெபித்த காலங்கள் போய்விட்டது. சுகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றுள்ள பரிசுத்தவான்கள் சுகபோகத்தை நாடவில்லை. வெறுங்காலோடு நடந்து அநேக கிராமங்களுக்கு, கிராமப்புறங்களுக்கு சென்று கர்த்தருடைய வசனங்களை விதைத்தார்கள். அதுக்கு பின்னாடி வருகிற சந்ததிகள் இன்றைக்கு சுகபோகத்தை நாடுகிறார்கள். அதுக்கு பின்னாடி வருகிற சந்ததிகள் அதை விட சுகபோகத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. அடுத்து பாருங்க, ஸ்தோத்திர, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு தான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். யதார்த்தமான தேவ பக்தி அவர்களுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நீ ஒரு ஸ்தோத்திரம் வெள்ளாடை அணிந்ததுனால அது ஒரு தேவ பக்தி என்று சொல்லாதீர்கள். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் ஒரு வஸ்திரத்தை, ஒரு கலர் வஸ்திரத்தை தரித்ததுனால் அது தேவ பக்தி என்று சொல்லாதீர்கள். அதான் இங்கே சொல்ல, தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். தேவனுடைய பக்தியின் வேஷத்தை தரிக்கிறார்கள், அதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்களாயிருக்கிறார்கள். ஆமென். சோத்திர, சத்தியத்தை, சத்தியம் தாங்க பலன். அந்த சத்தியத்தை மறுதளிக்கிறாங்க. இன்னைக்கு சத்தியத்தின்படி வாழுகிறதில்லை. தேவ பக்தி இருக்கிறது போல நடிக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இது கொடிய காலம். உலக மனிதர்கள், ஒருவேளை பரிசுத்தவான்களைப் போல இருக்கிற அநேக ஊழியர்கள் கூட தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கலாம். அநேக விசுவாசிகள் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கலாம். அல்லது உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மனிதர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கலாம். தேவ பக்திக்குள்ள ஒரு பலன் இருக்கிறது. அந்த பலன் சத்தியம். சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின்படி நடந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும். சத்தியத்தின்படி நடந்தால்தான் நாம் ஸ்தோத்திரம் இந்த உலகத்திலே தைரியமாய் வாழ முடியும். அல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறதுனால நீங்கள் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்போ என்ன செய்யக்கூடாது,
தேவ பக்தியின் வேஷத்தை தெரிக்காமல் அதனுடைய பலன் ஸ்தோத்திரம் என்ன என்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி அறிந்து அதன்படி வாழ்ந்தா நம்முடைய ஆத்மா எங்கே போகும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகும். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது கடைசி காலம். இது என்ன காலங்க? கடைசி காலம். பாருங்க, பலனை மறுதலிக்கிறவர்களுமாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு என்ன செய்யணும்? விலகணும். இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் விட்டு நீங்கள் விலகி நீங்கள் கர்த்தருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழும்போது உங்கள் ஆத்துமாவை நீங்கள் காப்பாற்ற முடியும். நான் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினா, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் செய்தி கொடுக்கலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஏசப்பாண்டையில் வழி நடத்தலாம். ஆனால் நீங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு பணப்பிரியனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்தோத்திரம் கபடமாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாவை மீட்க முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இது கடைசி காலமாக இருக்கிறது, இந்த கடைசி காலத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்றுவார், உங்களை அவர் மீட்டெடுப்பார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எதுவும் நாம் கொண்டு போகிறதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அதாவது குப்பை தான். இந்த உலகத்தோடு எல்லாமே அழிந்துவிடும். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. அதனால் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணித்து வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகட்டும். இந்த கொடிய காலத்தில் பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ப்பா. நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்ளுவதற்கு நாங்கள் பல இடத்திலிருந்து விலகி இருக்க வேண்டாம்ப்பா. பல இடத்துக்கு நாங்கள் போகிறதை தவிர்க்க வேண்டாம்ப்பா. தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்க, ஜெபிக்க, தேவனுக்காக எங்களை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் வருகை எதிர்நோக்கி காத்திருக்கட்டும். இந்த கடைசிய கால சத்தம் மிக விரைவில் கேட்கப் போகிறது. அந்த சத்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் எல்லாம்.